அது பார்த்த உடனே ஒரே ஹாப்பினஸ். சக்ஸஸ் ஆக முடியுமா? மறக்க முடியாத ஒரு மந்த். அந்த ஒரு சப்ஸ்கிரைபர் வரதுக்கு இந்த 2 வீடியோஸ் தான் என்னோட யூடியூப்லே தலைவலியே வந்துச்சு இது யோசிச்சு யோசிச்சு. ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சென்னை தெலுங்கு பொண்ணு. இட்ஸ் மீ ஷவந்தி. ஸோ ஃபைனலி நம்மளுடைய சேனல் மானிட்டைசேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாருக்கும் இந்த ஹாப்பியஸ்டான விஷயம் சொல்லலான்னு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் எப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஸோ இது எத்தனாவது சேனல், அந்த பழைய சேனல் சக்ஸஸ் ஆயிடுச்சா இல்லையா, ஸோ நான் பண்ணுற மிஸ்டேக்ஸ் அண்ட் எதனால இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு மைண்டுக்குள்ளே வந்துச்சு, இந்த விஷயம் எல்லாமே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது 2021. ஸோ ஆக்சுவலி நம்ம லைஃப் எப்போவுமே ஹாப்பியாக போகும்போது நமக்கு எந்த ஒரு கஷ்டம் தெரியவே தெரியாது. ஸோ என்னோடய லைஃப் கூட அப்படி தான். மேரேஜ் ஆன ஒரு 5 இயர்ஸ் நல்லா ஹாப்பியாக ஜாலியாக நடந்துச்சு. சில ப்ராப்ளம்ஸ் வரும்போது நம்ம அதை ஃபேஸ் பண்ணி முன்னாடி போனோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது உங்களை எல்லாரையும் பாயிண்ட் பண்ணும்போது அந்த இதெல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைமில் தான் எனக்கு இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு மைண்டுக்குள்ளே வந்துருச்சு. யூடியூப்னு இல்லை, ஸோ நம்ம எதுக்கு இப்படியே யோசிச்சுட்டே மைண்டு குழப்பிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி நம்ம ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணணும் இல்லையா, நம்ம வீட்டில் ஏதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரி தேடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு இந்த மாதிரி யூடியூப்பில் கூட நம்ம வந்து வீடியோஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அது வரைக்கும் எனக்கு தெரியாது யூடியூப்பில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்குள்ளே இருக்கிற டேலண்ட் வந்து இந்த யூடியூப்பில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், வீடியோஸாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது என் பசங்க சின்ன சின்ன பசங்க, அவங்களுக்கு எப்போவுமே வந்து நான் டிஃப்ரெண்ட்டான குக்கிங்ஸ் வந்து நான் பண்ணுவேன். ஸோ அப்போ தான் எனக்கு ஐடியாவே வந்துச்சு, ஸோ நம்மளும் வந்து ஒரு குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்மளும் வந்து வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் அப்போதைக்கே வந்து நிறைய யூடியூபர்ஸ் தெலுங்குல ஒரு ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ எப்படியோ வீடியோஸ் பண்ணியிருக்கேன், நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 6-7 மந்த்ஸ் கிட்ட ரெகுலராக வந்து வீடியோஸ் பண்ணுவேன். என்ன ஆயிடுச்சுன்னா, வீடியோஸ் பண்ணும்போதும் எனக்கு அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் ஆகிடும் இல்லையா. அந்த டைமில் ஒரு 20 டேஸ் 30 டேஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து கேப் விட்டுருவேன். ஸோ இதனால தான் போல் என்னோடய வீடியோஸ் மேபி ரீச் ஆகலை யார்கிட்டையும். நெக்ஸ்ட்டு நான் பண்ணுற இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, என்னோடய வீடியோஸ் வந்து எந்த வீடியோ போட்டாலும் என் வாட்ஸ்அப்பில் இருந்தே எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் வந்து அனுப்பிச்சுடுவேன். ஸோ மேபி நான் ஷேர் பண்ணுறதுனால கூட அந்த வீடியோஸ் ரீச் ஆகாமல் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் பண்ணுற இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, நாங்கள் இந்த வீடு வந்து 2021 தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 2022 தான் கிரகப்பிரவேசமே பண்ணியிருக்கோம். இந்த பிஸியில் இருந்து நான் வந்து வீடியோஸ் ஸ்டாப் பண்ணியாச்சு. அந்த ஸ்டாப் பண்ணுறது வந்து அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. இந்த வீட்டுக்கு வந்துட்டோம், ஒரு 6 மந்த்ஸ் ஆகிடுச்சு. எல்லோரும் சொல்லுவாங்க, இப்போ வீடு நல்லா இருக்கு இல்லையா, இப்போ வீடியோஸ் பண்ணலாமே. அதுக்கப்புறம் அதே சேனலில் வந்து ஒரு 6-7 மந்த்ஸ் இல்லை, நியர்லி 1 இயர் கிட்டே இருக்கும், அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மறுபடி. ஸோ நான் பண்ணுற இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, பழைய சேனல்லே வந்து மறுபடியும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது. அது எனக்கு தெரியாது. நான் எதுக்கு பழைய சேனலில் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன்னா, பழைய சேனல்னால் நமக்கு அதில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களாச்சும் நமக்கு இருப்பாங்க. இப்போ புது சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, இல்லைனா இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க இல்லையா, நம்ம இந்த சேனல்லே இருப்பாங்க இல்லையா, அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சேனலுக்கு பேர் மாற்றியாச்சு. ஸோ பியூட்டி டிப்ஸ், சாரீ டிப்ஸ், இந்த மாதிரியெல்லாம் ஃபேஷன் டிப்ஸ் இந்த மாதிரியெல்லாம் போடுறது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 200 வீடியோஸ் கிட்ட போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 200 வீடியோஸ் கூட வந்து பெருசாக ரீச் ஆகலை.
எப்படியோ 800 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. அதுவும் ரொம்ப 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 கஷ்டப்படுறதுனால தான் அந்த சப்ஸ்கிரைபர்ஸே வந்துச்சு. ஸோ ஷார்ட்ஸ் தானே நமக்கு ஈஸியாக ரீச் ஆகிடும் அப்படின்னு நினச்சேன். பட் அது வந்து ரீச் ஆகலை. சரி, எதுவாக இருந்தாலும் சரி நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏதோ ஒரு நாள் வந்து நமக்குன்னு டைம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் எந்த ஒரு சேஞ்ச் இல்லை. 800 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. நான் ஒரு ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணால் ஒரு 500 300 ஒரு நாளைக்கு 1 2 3 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வருவாங்க. பழைய சேனல் எப்படி ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா, இந்த வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும்போதும் இவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்னோட சேனல் வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க. ஸோ பேடாக வந்து காமெண்ட்ஸ் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் என்ன திட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் அது இனிமே வந்து இந்த சேனல் நம்ம ரன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் சேனல் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சேனல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 1 month 2 month முன்னாடியே வந்து நான் இந்த தமிழ் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழ் சேனல் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, ஒரே வீடியோ ஷார்ட்ஸில் இருக்கும். பட் டப்பிங் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போதுக்கு நான் இந்த சேனல் வீடியோஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, ஏப்ரல் மந்த் எண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் 2024. ஸோ நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது பரவாயில்ல, நல்லா தான் ரெஸ்பான்ஸ் வருது. ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு லாங் வீடியோ பண்ணலான்னு சொல்லி என்கிட்ட இருக்கிற மீஷோவில் எடுத்திருந்த குர்த்திஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கு வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் வந்துடுச்சு. பட் நான் வந்து அது பார்க்கவே இல்லை எவ்வளோ வியூஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது கொஞ்ச நாள் கழிச்சு தான் பார்த்தேன். ஸோ லாங் வீடியோஸ்க்கு நல்லா தானே வியூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் வந்து ஒரு saree டிராப்பிங் வீடியோ போட்டிருக்கேன். அந்த saree டிராப்பிங் கூட நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. நான் வந்து சின்ன சின்ன பியூட்டி டிப்ஸ் போட்டிருக்கேன். பட் அது வந்து பெருசாக ரீச் ஆகலை. 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறதுக்கு 4 months டைம் எடுத்துருச்சு. 500லேருந்து 900 வரதுக்கு 2 months தான் டைம் பட்டுடுச்சு. அங்கேருந்து 900 சப்ஸ்கிரைபர்லேருந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கு எனக்கு 3 months டைம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரியில் தான் எனக்கு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த 3 months வந்து நார்மலாக என்னோட சேனலில் பர் டேக்கு 2000 வியூஸ் வரும். ஸோ ஒரே வாட்டி என்னன்னு தெரியல, அக்டோபர்லேருந்து என்னோட வியூஸ் வந்து நல்லா கம்மி ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு 20 30 40 50 இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஒரே தலைவலியே வந்துச்சு. இது யோசிச்சு எதுக்குடா நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இதுக்கு மேலே இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், கஷ்டப்படுறோம், டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நமக்கு ரெஸ்ட் இல்லை, வீட்டிலே வேலை, இந்த யூடியூப் பண்ணுறது. ஸோ நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி சக்ஸஸ் ஆக முடியுமா என்னன்னு எனக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அப்போ தான் பார்த்தா கரெக்டாக வீட்டில் வந்து நிறைய பிரச்சனை. என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, பரவாயில்ல நீ வந்து பண்ணு, நடுவில் விட்டுறாத, ஏதோ ஒரு டைமில் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. எனக்கு பிடிச்ச ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நீங்கள் விட்டுறாத, பண்ணு, அது ஏதோ ஒரு நாள் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ சொன்னாலும் சரி நம்ம மைண்டுக்குள்ளே வந்து அது ஏறவே ஏறாது. ஏன்னா நம்ம மைண்டில் வந்து அந்த யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும். எதுக்குடா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இனிமே வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி தோணும். பட் நம்ம வந்து மிடில் எதுவுமே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் பண்ணிகிட்டே வந்தேன். டிசம்பர் 31st 2024 வந்து ஸோ 999 இருந்துச்சு சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டே ஜான்வரி 1st ஸோ 1K ஆயிடும், நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம்னு பார்த்தா அன்றைக்கி வரல. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துருச்சு, ஒரு சப்ஸ்கிரைபர் 1K ஆயிடுச்சு. எல்லோரும் எனக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க, காமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளவே மறுபடியும் வந்து யாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அது மறுபடியும் 999 ஆயிடுச்சு. அந்த ஒரு சப்ஸ்கிரைபர் வரதுக்கு எனக்கு 3-4 days ஆயிடுச்சு. ஜான்வரி 4th நினைக்கிறேன்.
ஸோ அப்போ தான் வந்து 1K ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ள எனக்கு கங்க்ராட்ஸ் பண்ணுற எல்லாருக்கிட்டேயும் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. 1K ஆயிடுச்சு, மறுபடியும் 999 தான் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு மந்த் அப்படின்னு நினச்சா இந்த ஜான்வரி மந்த்து தான். ஜான்வரி 2025. எனக்கும் இப்படி ஆகுமா? ஸோ நம்மளும் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகுமா? நம்மளோட வீடியோஸ் கூட இந்த மாதிரி லேக்ஸில் போகுமா? அப்போ தான் என் மைண்டுக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ ஒரே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் பண்ணியிருக்கேன். இந்த 2 வீடியோ தான் என்னுடைய யூடியூப் ஜர்னியே வந்து ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஒரு ஷார்ட்டு, அது எக் வச்சு எக் மாஸ்க் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த ஒரு ஷார்ட். அண்ட் லாங் வீடியோவில் வந்து 9 ப்ளீட்ஸ் சாரீ ட்ராப்பிங் ஒன்று போட்டிருந்தா, அந்த ஒரு வீடியோ. இந்த 2 வீடியோஸுமே வந்து எனக்கு வியூஸ் வரல. பட் 3-4 டேஸ் கழிச்சு எனக்கு வியூஸ் வந்து ஒரே வாட்டி 10,000, 15,000, 20,000 இந்த மாதிரி ஹை ஆயிடுச்சு ஒரே வாட்டி. என்னாலேயே நம்ப முடியல. ஒரு நாளைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வரதே இந்த லாஸ்ட் 3 monthsல எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு தெரியுமா? இப்போ ஒரு நாளைக்கு 30 சப்ஸ்கிரைபர்ஸ், 40 சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாதிரி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஸ்பீடாக வந்து என்னோட டார்கெட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபைனலி ஜான்வரி 23 வந்து என்னோட சேனல் 3000 ஹவர்ஸ் முடிஞ்சிச்சு. 27th வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ ஜான்வரி 23 வந்து எனக்கு மெயில் வந்துச்சு, நீங்கள் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்லி. ஃபைனலி நான் வந்து 25th தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு ஒரு டென்ஷனாகவே இருந்துச்சு. நான் வந்து வீடியோஸில் அப்பப்போ மியூசிக் ஆட் பண்ணுவேன். ஸோ இதனால் வந்து எனக்கு வீடியோஸ் வந்து ஸ்டக் ஆகிடுமா, இல்லை மானிட்டைசேஷன் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஒரு டென்ஷனாகவே இருந்துச்சு. 25th நான் அப்ளை பண்ணியிருக்கேன். 27th மண்டே அன்றைக்கி தான் வந்து எனக்கு மானிட்டைசேஷன் முடிஞ்சிச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் யூடியூப் பார்ட்னர் ஆகிட்டீங்கன்னு சொல்லி எனக்கு மெயில் வந்துச்சு. ஸோ எனக்கு அது பார்த்த உடனே ஒரே ஹாப்பினஸ். ஸோ இதுதான். ஸோ லைஃப்பில் எப்போவுமே வந்து எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும். நம்மளுடைய ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக டெய்லி ஒரு 1/2 hour, ஒரு 1 hour, 2 hours இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 minutes ஆச்சு நம்மளுடைய ட்ரீம்காக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அது உங்கள் நாள் ஆகும். ஸோ இப்படி தான் எனக்கு நடந்துச்சு. நம்மளுடைய கஷ்டம் எப்போவுமே எங்கே போகாது. அது நம்ம என்னன்னா டெய்லி அதுக்காக நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம நடுவில் விட்டுட்டோன்னா நம்ம இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே வந்து போயிடும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் நாள் அந்த நாளைக்கு ஆகும். ஸோ நான் தெலுங்கில் வந்து இன்னும் நல்லா சொல்லுவேன், பட் தமிழ்னால எனக்கு கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருக்குது. 3 years ட்ரீம். ஸோ இன்றைக்கி நான் ஃபைனலி யூடியூப்பில் ஒரு பார்ட்னராக வந்து ஆயிட்டேன். யூடியூப்பில் நம்மளும் ஒரு பார்ட்னர் ஆகிட்டோன்னா ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. உடனே மெயில் வந்த உடனே ஃபஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் நான் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நீ பட்ட கஷ்டத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொல்லும் போதும் அண்ட் என் பேரண்ட்ஸ் கூட சரிம்மா நீ எனக்கு தெரியும் நீ இங்கே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த ஒரு சின்ன சக்ஸஸ் கூட நமக்கு நம்மளுடைய முயற்சி அதுக்கு பின்னாடி இருக்குன்னு தெரியும் போதும் ஒரு சின்ன சக்ஸஸ் கூட நமக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்கும் தெரியுமா? ஃபைனலி நம்மளுடைய சேனல் மானிட்டைசேஷன் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய வீடியோ. ஸோ ஃபைனலி ஒரு ஹாப்பியஸ்டான மூமெண்ட் வந்துச்சு. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்ன மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு
ஐ மீன் ஃபேமிலியை பார்த்துக்கணும், சில்ட்ரன்ஸ் பார்த்துக்கணும், வீடு பார்த்துக்கணும் அப்படின்னு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிற பெண்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த யூடியூப் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். அவங்களுக்கு இருக்கிற ஒரு 3-4 ஹவர்ஸில் வந்து ஏதோ ஒரு ஜாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதும் இந்த யூடியூப் வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்ம வந்து உடனே எந்த ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த சஜஷன்ஸ் ஆகட்டும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். புது யூடியூபர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா நான் பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணாதீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.